இன்றைய உலகில் ஒரு குடும்பத்திலே கர்ப்பமாகி அந்த பெண் அந்த கருவை சுமந்து வளர்க்கக்கூடிய காலங்களிலே ஆஸ்பத்திரிக்கெல்லாம், அதுவும் ரொம்ப வளர்ச்சியடைந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் சென்றால் அடிக்கடி அந்த குழந்தையை அது நல்ல முறையில் வளர்ந்து கொண்டே இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும் என்று பல முறை ஸ்கேன் செய்து பார்ப்பார்கள். ஏனென்றால் அது இப்பொழுது வளரக்கூடிய குழந்தைகள் பெரும்பகுதி சரியில்லாத வளர்ச்சியாக கருவிலே வளர்ந்து விடுகின்றது. கண்களோ அல்லது மற்ற உறுப்புகளோ கைகால்களோ முடங்கி விடுகின்றது. ஆகையினால் இதை சரியாக ஆரம்பத்திலிருந்தே பார்த்தால் அது கடைசியிலே குழந்தை ஆரோக்கியமானதாக நல்ல முறையிலே அந்த குழந்தையை அந்த தாய் பெற்றெடுக்கும். ஆகையினால் தான் நாங்கள் இந்த சோதனைகளை எல்லாம் செய்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் இதற்கு முன் இப்படிப்பட்ட ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு இவ்வளவு பரிசோதனைகள் கிடையாது. அதற்கு முன்பு எடுத்துக்கொண்டால் அப்படி எதுவுமே கிடையாது. ஏனென்றால் இன்று நாம் எத்தனையோ பலவிதமான செய்திகளை, நிகழ்ச்சிகளை, சம்பவங்களை கேட்கவும் நேருகின்றது, பார்க்கவும் நேருகின்றது, அறியவும் நேருகின்றது. ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய அது எத்தகைய தவறாக இருந்தாலும் இன்று எல்லோருக்குமே தெரியும்படியாக வெகு சீக்கிரமாக அது பரவி விடுகின்றது. காரணம், பிடிக்கவில்லை என்றால் உடனே சாதாரணமாக நாசமாக போ என்று சொல்வார்கள். உன் கண்கள் குருடாகும், முடமாகி விடுவாய், உனக்கு இந்த நோயெல்லாம் வரும் என்றெல்லாம் சொல்வார்கள். இன்று இது எல்லாமே அதிகப்படியாக ஒவ்வொரு இடங்களிலும் இது போன்ற சம்பவங்கள் வன்முறை போன்று ஆகி உடனுக்குடன் இந்த செய்திகள் பரவுகின்றது. அது இதையெல்லாம் கர்ப்பமுற்றிருக்கக்கூடிய தாய், அதுபோன்ற பெண்கள் கேட்க நேர்ந்தால் யாரோ சண்டையிட்டார்கள், யாரோ சாபமிட்டார்கள், ஆனால் கர்ப்பமாக இருக்கக்கூடிய தாய் இது நுகர்ந்து விடுகின்றது. அதற்கு எந்த தெரியும், அது தவறு என்று தெரியாது. ஆனால் தெரியாமலே இதை வேடிக்கையாக பத்திரிகையிலோ டிவியிலோ கையில் வைத்திருக்கக்கூடிய போனிலோ இதை பார்க்க நேருகின்றது. அங்கே அவன் எப்படி சாபமிட்டானோ, எந்த உணர்வை வெளிப்படுத்தினானோ இந்த உணர்வுகள் இந்த தாய் நுகர்ந்த பின் தன் கருவில் இருக்கக்கூடிய சிசுவிற்கு இந்த சக்தி சேர்ந்து அவன் குருடாக வேண்டும் என்று சொன்னால் குருடாக்கி விடுகின்றது, கைகால் முடமாக வேண்டும் என்றால் முடமாக்கி விடுகின்றது. இப்படி எத்தனையோ விபரீதமான நிலைகளை கொண்டு வந்து விடுகின்றது. இது மட்டுமல்ல, கொடி வழியாக சில உணர்வுகளும் வரும். அதாவது மூதாதையருடைய உணர்வுகள், அவர்களும் இதுபோன்று அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு இருக்கலாம், அல்லது அது சண்டை உச்சகட்டம் அடைந்து மற்றவர்களை அதற்கு பலி கொடுக்கும் அளவில் கூட சென்று விடுவார்கள். இன்றும் நடக்கின்றது. ஒரு சந்தர்ப்பம் இப்படித்தான் என்னிடம் அழைத்து வந்தால் என்று குரு நடந்த சம்பவத்தை சொல்கின்றார். அதாவது 12 வயது ஆகிவிட்டாலே எங்கள் குழந்தைகள் எல்லாம் கைகால் எல்லாம் குறுகி விடுகின்றது, நரம்புகள் அப்படி இழுத்து பிடித்து நடக்க முடியாமல் நரக வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கேட்டார்கள். நான் அதற்கு பதில் இதைத்தான் கேட்டேன். உங்கள் வீட்டில் இதற்கு முன் ஏதாவது ஆரம்பத்திலே சம்பவங்கள் நடந்ததா, சாபம் யாரும் விட்டார்களா என்று கேட்டால் முதலில் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். என் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் மூத்தவரிடம் கேட்டு நன்றாக தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் அதற்கு பின் சொல்லுகின்றார்கள், இல்லை, இத்தனை தலைமுறையிலே அண்ணன் தம்பிக்குள் வெறுப்பாகி ஒரு குழந்தை எடுத்துக்கொண்டு போய் குழியை தோண்டி இம்சித்து அதை புதைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது உயிருடன் இருக்கும் பொழுதே இப்படி செய்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறுகி வேதனைப்பட்டு இறந்தது. அடப்பாவிகளா, எனக்கு வந்த இந்த கதி உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் சாட வேண்டும் என்றது அந்த எண்ணத்திலே அது இறந்த பின் அதன் வழி அந்த வம்சத்திலே தாய் வகையில் சம்பந்தப்பட்டு போன எல்லா குடும்பமும் பாதிப்பான இந்த விவரத்தை எல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சாபமிட்ட உணவுகள் தான் இப்படி வழியில் தாய் வழியில் வருகின்றது. ஆனால் அங்கே யாரும் தவறு செய்யவில்லை. ஆரம்பத்திலே அவர்கள் வாழ்ந்த காலத்திலே தவறு செய்தார்கள். அதற்கு பின் யாரும் தவறு செய்யவில்லை. பிறக்கும் குழந்தைகளும் தவறு செய்யவில்லை. ஆனால் தாய் கருவிலை இத்தகைய சாடல்கள் எடுக்கப்படும் பொழுது அந்த வித்து விளைந்து அதனால் இப்படி பின் வரக்கூடிய சந்ததியரும் பாதிக்கப்படுகின்றது.
இது எல்லாம் விபரீதமான நிலைகள். இப்பொழுதும் சில இடங்களிலே இதுபோன்று சில சித்திரவதைகளுக்கு, சில தவறான நிலைகளுக்கு செய்கின்றார்கள். ஆனால் இது ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது. ஆனால் இதனுடைய பின் விளைவுகள் சந்ததியினரே அதிகமாக பாதிக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு, இதையெல்லாம் உணர்ந்து நாம் இந்த சமுதாயத்தினுடைய செயலாக்கங்களை மாற்றி ஒருவருக்கொரு அன்பு கொண்டு பண்பு கொண்டு அருள்வழியில் மகரிஷியின் அருள் உணர்வுகளை அரவணைத்து அருள் உணர்வுகளை அனைவருக்குள்ளும் பரப்பி ஒன்றுபட்டு வாழும் உணர்வுகளை வளர்த்து சகோதர பாசத்துடன் நேசிக்கக்கூடிய உணர்வு கொண்டு இது போன்று வாழ்ந்தால் இத்தகைய அங்கஹீனம் கொண்ட பிறப்புகளை முழுமையாக தடுக்க முடியும். அதே போன்று கற்பமாகி இதுபோன்ற இடையிலேயே சில சிக்கல்களுக்குள்ளாகி கரு சேவை செய்து தாயையும் சரி குடும்பத்தையும் சரி வேதனைக்குள்ளாக்கும் நிலைகளையும் தடுக்கலாம். என்னால் சமுதாயத்தினுடைய அமைப்புகள் இன்று பல வழிகளிலும் தீமையான உணர்வுகளை நுகர அது நம் அனைவரையும் பாதிக்கக்கூடிய நிலையாக வருகின்றது. இது இப்படி வழி போகி இதை நாம் சரியான முறையில் சீர்படுத்தவில்லை, நம் குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. பதிலுக்கு பதில் நாங்கள் அப்படித்தான் செய்வோம், இப்படித்தான் செய்வோம் என்று மற்ற அதாவது தன்னை சார்ந்த மக்களை அவர்களை வேதனைப்படை செய்து அதை கண்டு ரசித்தம் என்றால் நம் சமுதாயமே இது போன்ற நிலைகளுக்கு உள்ளாகிவிடும். அதைத்தான் குருநாதர் இங்கே சுட்டிக்காட்டி இது போன்ற தீமையிலும் கொடுமையிலிருந்து நாம் விடுபட்டு ஞானிகள் காட்டிய வகையிலே அருள் வழியிலே அன்பு கொண்டு பேரன்பு கொண்டு வளர்த்து சமுதாயத்தையும் மக்களையும் தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் சந்ததியும் காக்கக்கூடிய நிலைகளுக்கு இந்த பேருண்மைகளை நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள்.